அன்றும் இன்றும் என்றும் குரு காட்டிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலர் பொற்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன். குருவே சரணம். மாந்திரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பூஜைகள் நிறைய வேலைகள் இருந்ததுனால உபாசனை செய்கிறது, புது தெய்வங்களை சித்தி பண்ணுறது, அதே போல் மை வேலைகள், தாயத்து வேலைகள், எந்திர வேலைகள் எல்லாம் நிறைய இருந்ததுனால உங்களோட தொடர்ந்து இருக்க முடியாமல் சில காலம் தள்ளி போயிடுச்சு. முடிந்தவரை தொடர்ச்சியாக நமது காணொலிகள் வெளியே வர்றக்கும், உங்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறக்கும் முடிஞ்சவரை முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து காணொலிகள் வரும் அப்படின்னு நம்புவோம். அதுக்குண்டான வேலைகளும் செஞ்சுருக்கேன், பண்ணிக்கலாம். நமது காணொலியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிங்கால் வலி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குதிங்கால் பயங்கரமாக வலிக்கும், கீழே ஊனவே முடியாது, அப்படியே பச்சை புண்ணு மாதிரி பயங்கரமாக வலிக்கும். அது போன்ற வலி இருக்கக்கூடியவங்களுக்கும் மற்றும் எதிரினால பெரிய தொல்லைங்க, எப்போ பார்த்தாலும் இவனால் என்னை தாங்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்க, அதே போல் வசியம் ஆக மாட்டேங்குது, எனக்கு தொழில் பண்ணுறேன், தொழிலில் வசியமாக மாட்டேங்குது, பணவரவு வர மாட்டேங்குது, தனவரவு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எளிய முறையில் நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரிக பூஜை முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்திருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த காணொலிகள் போகிறக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் முக்கியமான ஒரு சில விஷயங்களை தவறவருக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோடு நம்ம இந்த காணொலிகளை போகலாம். அதற்கு முன்னால் நமது சேனலில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிவிட்டு, உங்கள் மூலியமாக இப்போது நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆகுது இல்லையா, ஒரு 23,000 ரூபா நம்ம சேனலில் இப்போ முதல் முறையாக பணம் வந்திருக்கு. அது இப்போ தான் ஒரு அருமை நண்பர் மூலயமா சேனலை மாஸ்டர் பண்ணி அந்த பணத்தை எடுத்து ஒரு 4 குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு உண்டான பாட புத்தகங்கள், பேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா பெரியவர், அவர் ஒரு 5,000 ரூபா டொனேஷன் கொடுத்தாரு. அதுவும் குழந்தைகளுக்கு உண்டான நோட்டு புஸ்தகங்கள் வாங்குறதுக்கு, பேனாக்கள் வாங்குறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கோம். அதே போல் சகோதரி மணிமேகலை, அவங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, மேகலா, அவங்க ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு உண்டான பேனா, பென்சில், எரேசர் போன்ற பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். உதவி கொண்டு இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இப்போ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது. உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு படிப்பதற்குண்டான ஒரு உதவியை செய்யுங்க. உங்கள் பக்கத்து வீட்லேயே இருக்கலாம், ஏழை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிறதுக்குண்டான ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுங்க, ஷூ வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு பென்சில், பேனா வாங்கி கொடுங்க, உங்களால் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க போதும். உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி தாராளமாக செய்யுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு 1 ரூபான்னு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த 1 ரூபாயில் ஒரு எரேசர் வாங்கலாம். அந்த எரேசர் அந்த அழிக்கக்கூடிய அரிரபர் வாங்கலாம். அது கூட அந்த குழந்தைக்கு கல்விக்கு உதவும். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை சிறுசாக பெருசான்னு பார்க்காதீங்க. அந்த கொடுக்கக்கூடிய உள்ளங்களுக்கு நன்றிகள். சரியா? சரி, நாம் இப்போ இந்த காணொலிகளை போகலாம். என்ன அப்படின்னா, குதிங்கால் வலி. இந்த குதிங்கால் வலி எதனால் வருது அப்படின்னா, அதிகமான இரத்த ஓட்டம் தடைபடக்கூடிய காரணத்தினால வரும். அதே போல் அதிக எடை கொண்டதுனாலையும் வரும். இந்த குதிங்கால் வலி எப்படி எளிய முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கேஸ் வீட்டுக்கு வெளியே அடுப்பு போட்டு அதில் நெருப்பில் செங்கலில் சூடு பண்ணணும். செங்கலை நல்லா சூடு பண்ணணும். இல்லை வீட்டுக்கு வெளியில் எனக்கு நெருப்பு போடுறதுக்கு வசதி இல்லை, கேஸ் அடுப்பு தான் வீட்டில் இருக்குது, வேறு எந்த அடுப்பும் இல்லை அப்படின்னாலும் தாராளமாக கேஸ் அடுப்பில் வைக்கலாம். ஏன்னா செங்கல் சூடாகிறதுக்கு கொஞ்சம் நெருப்பு அதிக ஹீட்டாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வெளியில் தேங்காய் சிரட்டை, குச்சிகள், சுள்ளிகளை வச்சு நம்ம நெருப்பு போட்டோம் அப்படின்னா கேஸ் நம்மளுக்கு மிச்சம். ஏன்னா கேஸ் இப்போ 1130 ரூபா இங்கே, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம இதில் பண்ணிக்கலாம். அப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க தாராளமாக கேஸ் அடுப்புலையே செங்கலில் நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்ல கறி துணியை ஈர கறி துணியாக இருக்கணும், நல்ல கெட்டி துணியை வச்சு பத்திரமாக எடுத்து கீழே வைங்க. சரியா?
அதே போல் எருக்கன் செடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். சிட்டியாகட்டும் கிராமப்புறங்களாகட்டும் கண்டிப்பாக எருக்கன் செடி நிறைய இருக்கும். தேடி பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த எருக்கன் செடியில் பழுத்த இலைகளை ஒரு 5 இலை 6 இலையை பறிச்சுக்குங்க. பறிச்சுட்டு வந்து இந்த சூடு பண்ணி இறக்கி வச்ச அந்த செங்கல் மேலே அந்த பழுத்த எருக்கன் இலையை வைங்க. வச்சுட்டு அதன் மேலே உங்கள் குதிகால் அப்படியே வச்சு ஒரு அழுத்துங்க. அந்த சுடு செங்கல் மேலே இந்த இலை பட்டு இந்த இலை சூடாகி அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ரசாயனங்கள் அப்படியே வந்து நம்மளுடைய பாதத்தில் சூடு ஏறுறதன் மூலிமா பாதத்து மூலிமா அப்படியே உள்ளே பரவும். உங்களால் அந்த சூடு தாங்க முடியல அப்படின்னா காலை எடுத்துகிட்டு மீண்டும் வச்சு அழுத்துங்க. மீண்டும் வச்சு எடுங்க. மீண்டும் வச்சு காலை நல்லா வச்சு அந்த இலை மீது வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. ஒத்தடம் கொடுக்குறது போல். சரிங்களா? அந்த இலை ரொம்ப வாடிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு மறுபடியும் புது இலையை வச்சு மறுபடியும் இதே போல் மாற்றி ஒத்தடம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து இதே போல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த குதிகால் வலியானது நல்ல கண் கூட பாதிக்கு மேலே குறைஞ்சிடும். தொடர்ந்து இது போல் நீங்கள் ஒரு 4 நாட்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக குதிகால் வலி நிரந்தரமாக நீங்கிவிடும். அதுபோல் மீண்டும் வர்றப்போ இது போல் பண்ணிக்கலாம். குறைஞ்சது இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்கு வராது. ஒரு சிலருக்கு இந்த ஒரு டைம் பண்ணுறதுலேயே சரியானதும் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு 2-3 வருஷமாகவே இது மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இது போல் பண்ண கண்டிப்பாக முழுமையாக குணமடைந்து விடும். என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்போம். அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் அப்படியே நசுக்கப்பட்டு அந்த இடம் வந்து ரத்தங்கள் கட்டியிருக்கும். அந்த கட்டை நம்ம சரி பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதே போல் இந்த இயற்கை நிலையில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து நம்மளுடைய வியர்வை துளிகள் வழியாக உள்ளே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும். வலி நிவாரணி போல் நம்ம தைலம் தேய்ப்போம் இல்லையா, அது போல் உள்ளே போய் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை சரி செய்து நமக்கு அந்த குதிகால் வலியை சரி பண்ணி கொடுக்கும். அதனால் மிக எளிமையான இந்த வைத்திய முறையை தாராளமாக எல்லோரும் பயன்படுத்துங்க. அதே போல் நம்ம இந்த காணொலியில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிரி தொல்லையை சரி பண்ணி வறுமையா எவ்வளோ நிறைய பணம் சம்பாதிக்கிற வறுமையாக இருக்குது. இல்லை பணமே வரமாட்டேங்குது. ஒரு செல்வ வளமே இருக்க மாட்டேங்குது. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்க தாராளமாக இந்த முறையை பின்பற்றுங்க. 100% கைமேல் பலன் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இப்போது இந்த ஒரு காணொலியில் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று எதிரி தொல்லையை நீங்கிறதுக்குண்டான வழியை செய்ய போகிறோம். இன்னொன்று லக்ஷ்மி கடாட்சம் வருமானம் வறுமை நீக்க போகிறோம். தொழில் வளத்தை உண்டாக்க போகிறோம். சரிங்களா? இந்த 2 முறைகளும் இந்த ஒரு மூலிகையை வச்சு எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். சரிங்களா? நீர்மேல் நெருப்பு அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. அது நீங்கள் நீர்மேல் நெருப்பு அப்படின்னா தண்ணிக்கு மேலே இந்த மூலிகை இருக்கும் பொழுது அதாவது இந்த மூலிகை அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் இருக்கும். நீர் நிறைஞ்ச ஆறுகள் குளங்கள் அப்புறம் இந்த ஓடைகள் அப்புறம் இந்த சொல்லுவோம் இல்லையா இந்த பழைய வாய்க்கால்னு சொல்லுவோம். அந்த பாசனத்துக்காக திறந்து விடக்கூடிய அந்த கால்வாய்களில் இந்த மூலிகையானது அதிகமாக இருக்கும். இந்த தண்ணிக்கு மேலே இந்த மூலிகை இருக்கும் பொழுது அது மேலே சூரிய ஒளி பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்படியே இந்த மூலிகையானது கொஞ்சம் நெருப்பு போல், அதாவது நெருப்பு பற்ற வச்சது போல் ஒரு அந்த நெருப்பு எரியக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கிறதுனால நீர்மேல் நெருப்பு அப்படின்னு இந்த மூலிகைக்கு பேர் இருந்தது. தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மூலிகை மேலே சூரிய ஒளி படுறப்போ நெருப்பு எரிவது போல் அந்த நிறத்தை கொண்டு இருக்கும். அந்த ஒளி அந்த மூலிகை மேலே படுறதுனால நெருப்பு எரிவது போன்ற ஒரு நிறத்தை கொண்டு இருக்கும், வர்ணத்தை கொண்டு இருக்கும். அதனால் நீர்மேல் நெருப்புன்னு இந்த மூலிகைக்கு பேர். இந்த மூலிகையை நம்ம எடுத்துகிட்டு வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தாராளமாக, ஏன்னா நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தாராளமாக இந்த மூலிகைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த மூலிகையை எடுத்து கொண்டு வந்து நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வச்சு இடித்து நல்லா வந்து ஒரு உரல் அம்மிக்கல் இல்லை கல்வம் வச்சுக்கிறவங்க போட்டு நல்லா இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி ஒரு துணியில் போட்டு அப்படியே சுருட்டி திரியில் நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா, அதாவது தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த தீபமானது நல்ல ரொம்ப ஓரளவுக்கு காற்றடித்தாலும் அணையாமல் எரியும். இதுதான் அந்த மூலிகையை, இது நம்ம எடுத்த மூலிகை சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? அந்த மூலிகை இதுதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மூலிகை எப்போ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு, வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை
அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி தினைமாவும் தேனும் வச்சு படையல் நம்ம வைப்போம் இல்லையா, பொங்கல் நம்ம எல்லாம் வைப்போம். அப்போ வந்து இதுக்கு என்ன படையல் வைக்கிறோம் அப்படின்னா தினைமாவும் தேனும் வைக்கணும். தினை வந்து உங்களுக்கு இப்போ எல்லா கடையிலும் கிடைக்கும் இல்லையா, தினை மாவாகவே இருக்கும், இல்லை மேல் தோல் நீக்கிய தினையும் இருக்கும். அதை வாங்கி அழகாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து தேன் ஊற்றி உருண்டை பிடிச்சி ஒரு வாழை இலையில் தினமாவை வச்சு பத்தி சூட சாம்பிராணியெல்லாம் காமிச்சு நம்ம இந்த காப்பு கட்டுறது, சாபனை விருத்தி பண்ணுறது, உயிர் கொடுக்கக்கூடியது எல்லா மந்திரமும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், பார்த்து சாபனை விருத்தி பண்ணி கன்னி நூல் காப்பு கட்டி சாபனை விருத்தி பண்ணி பிராண பிரதிஷ்டை உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு இந்த ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 முறை ஜெபிக்கணும். இந்த மூலிகைக்கு உண்டான மந்திரத்தை நான் பின்னாடி கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறேன், அதை கவனித்து பார்த்துக்கோங்க. அந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லிவிட்டு சிகப்பு நிற சேவல், முழு சிகப்பாக சேவலே இல்லைங்கய்யா, சிகப்பு கலர் கலந்து தான் வரும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் கலந்து தான் வரும். செக்க சேவல்னு ரெட் கலரில் சேவல் கிடையாது. சிகப்பு நிறம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சேவலை எடுத்து இந்த 1008 மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி 1008 மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி இந்த சிகப்பு நிற சேவலை அறுத்து அந்த மூலிகையின் மேல் படணும். அந்த மூலிகை மேலே ரத்தம் படுற மாதிரி சேவலை பலி கொடுக்கணும். சிகப்பு சேவலை 2 கழுத்தை தனியாக எடுத்துகிட்டு அந்த மூலிகை மேல் அந்த உதிரப்படுவது போல் பட வச்சுட்டு அந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறிக்கணும். ஆணிவேர் அறாமல் பறித்து அதனுடைய வேரை எடுத்து, சரிங்களா, அந்த வேரை எடுத்து வெள்ளித்தாயத்தில் போடணும். வெள்ளித்தாயத்தில் போட்டு மறுபடியும் மீண்டும் வீட்டில் கொண்டு போய் வச்சு மீண்டும் ஒரு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு 1008 முறை சொல்லிவிட்டு தூப தீபமெல்லாம் காமிச்சு நீங்கள் கட்டலாம். அப்படி கட்டிட்டீங்க அப்படின்னாவே எதிரிகள் அடங்கிடுவாங்க. எதிரியானவங்க உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய எதிரிகளெல்லாம் அடங்கிடுவாங்க. உங்கள் வலிக்கு உங்கள் கூட பிரச்சனைக்கே வரமாட்டாங்க, விட்டு விலகிடுவாங்க. வறுமை நீங்கிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் விலகிடும். செல்வ வளம் பெருகும், வருமானம் அதிகரிக்கும், திடீர்னு ஒரு பணவரவு உண்டாகும், தனவரவு உண்டாகும், இல்லை செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் திடீர்னு அபிவிருத்தி உண்டாகும், இல்லை சைடில் இன்னொரு தொழில் உருவாகும். அது மூலிமா அதிகப்படியான வருமானங்கள் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிடும். அதே போல் கர்ம வினையினால், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் நாட்பட்ட நோய்களில் நம்ம சின்ன வியாதியாக இருக்கும், அந்த வியாதி கூட நம்மளுக்கு நீங்காமல் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். அது போன்ற கர்ம வினையினால் ஏற்பட்ட வியாதிகள் கூட நீங்கும் அப்படின்னு சித்தர் பெருமார்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நிறைய முறை பயன்படுத்தி, பல முறை பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு நல்ல முறையும் கூட. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு சுப ஓரைனா நம்ம குரு ஓரை எடுத்துக்கலாம், புதன் ஓரை எடுத்துக்கலாம், சுக்கிர ஓரை எடுத்துக்கலாம், இல்லை சூரிய ஓரை கூட எடுத்துக்கலாம். இது போல் சுப ஓரையில் நீங்கள் வந்து அந்த மூலிகை இதே போல் காப்பு கட்டி சாபனை விருத்தியெல்லாம் பண்ணிவிட்டு இதே போல் 1008 மந்திரம் சொல்லிவிட்டு சேவலை பலி கொடுத்துட்டு அதே தான் படையில் வந்து அதே தான் தினைமாவும் தேனும் வச்சு அந்த வேரை எடுத்து ஆணிவேர் அறாமல் எடுக்கணும். இரும்பு ஆயுதங்கள் படக்கூடாது, சுண்டு வரலும் ஆள்காட்டி வரலும் படக்கூடாது, நகங்கள் படக்கூடாது. நந்தி முத்திரையில் தான் அந்த மூலிகையை எடுக்கணும். எடுத்து வசதி இருக்கிறவங்க தங்கத்தாயத்தில் அடைச்சிக்கலாம். தங்கத்தாயத்தில் அடைச்சி நீங்கள் பூஜையில் வச்சு நீங்கள் இந்த பூஜையில் வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நாளைக்கு, ஒரு 18 நாள், 21 நாள், இல்லை ஒரு மண்டலம் கூட வைக்கலாம். வச்சு அந்த ஒரு மண்டலமும் நம்ம வந்து நம்ம ஏதோ அவல் பொறி கடலை எல்லாம் தாராளமாக நம்ம எப்பவும் போல் வைப்போம் இல்லையா, கரும்பு சக்கரை, அவல், கடலை இதெல்லாம் வச்சு வெத்தலை வாக்கெல்லாம் முதல் நாள் கடைசி நாள் சிறப்பாக பூஜை பண்ணணும். தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு அவல் பொறி கடைகளெல்லாம் வச்சு தூபதீபம்லாம் காட்டி சிறப்பாக பண்ணணும். நீங்கள் கடைசியாக நீங்கள் முடிக்கக்கூடிய நாள்லேயும் இதே போல் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு தினமும் வந்து படையில் வைக்கணும். இந்த தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளும் கடைசி நாளும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரியம் இருந்தால் பொங்கல் கூட வைக்கலாம், பாயசம் வைக்கலாம், சரிங்களா. அது ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு தகுந்தாற்போல், மனதுக்கு தகுந்தாற்போல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 11 நாள், 18 நாள், 21 நாள், 48 நாள், இந்த நாட்களில் எத்தனை நாட்கள் வேணால் பூஜை வைக்கலாம். வச்சுட்டு
கடைசி அன்னைக்கு நம்ம பூஜையை சிறப்பாக பண்ணிவிட்டு அந்த தங்க தாயத்தை நீங்கள் கழுத்தில் கட்டினா போதும், 2 மடங்காக பலன்கள் கிடைக்கும். 2 மடங்காக பலனானது கிடைக்கும். சரிங்களா? சரி, இது எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மந்திரத்தை நல்லா கவனிங்க. இதில் 2 மந்திரங்கள் வரும். ஒரு மந்திரமானது 1008 முறை சொல்லி மூலிகை பறிப்பதற்கு. 2வது மந்திரமானது இந்த மூலிகை பூஜையில் வச்சு 1008 முறை ஜெபிக்கிறது. இல்லை தங்கத்தாயத்தில் நீங்கள் வச்சு இப்போ ஜெபிக்கக்கூடிய மந்திரமும் 2வது சொல்லக்கூடிய மந்திரம் தான். அதனால் 2 மந்திரமே முக்கியமானது. இந்த 2 மந்திரத்தையும் நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் மந்திரம், அந்த 1008 மந்திரம் சொல்லிவிட்டு மூலிகை பறிப்போம் இல்லையா, அந்த மந்திரம் என்னங்கிறத பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்ரே சர்வ விக்ன பிரசமனாய சர்வராஜ்ய வசீகரணாய சர்வ ஜன தன ஸ்ரீ புருஷவஷ்ய ஆகர்ஷ்ணாய ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஹும் பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்ரே சர்வ விக்ன பிரசன்னமானாய சர்வராஜ்ய வசீகரணாய சர்வ சன தன ஸ்ரீ புருஷவஷ்ய ஆகர்ஷ்ணாய ஆம் க்ரீம் க்ரோம் ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லி அந்த மூலிகையை பறிக்கணும். பறித்து நம்ம வெள்ளி தாயத்தை இல்லை தங்க தாயத்தில் போட்டுட்டு பூஜையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜையில் வச்சு அந்த மூலிகை வேறு சுத்தி சொல்லியிருப்பேன் இல்லையா, பால் பன்னீர் கோமியம் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் ஊற்றி கழுவி சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கு தூப தீபமெல்லாம் காட்டி அதுக்கு பின்னாடி தான் அந்த வெள்ளி தாயத்தாகட்டும் தங்க தாயத்தில் போடணும். போட்டு அடைச்சிட்டு இப்போது ஐயா இப்போ எல்லாம் ரைட்டிங்க, அந்த சேவல் எல்லாம் பலி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த சேவல் பலி கொடுத்தோம் எல்லாமே பண்ணணும். அந்த படையல் பொருட்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த படையல் பொருட்களை அப்படியே நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல விட்டுறணும். நீர்நிலைகளில் நீரோட்டம், அதாவது ஆறுகளில் ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செடிக்கு பக்கத்துலேயே, நம்ம பறித்த செடிக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி இந்த பூஜை பொருட்களை போட்டு மூடிடணும். சரிங்களா? சரி, இதை கொண்டு பூஜையில் வச்சுட்டு நம்ம எந்த மந்திரத்தை சொல்லணும், மீண்டும் ஒரு 1008 மந்திரம் சொல்லி உரு கொடுக்கணும் இல்லையா, அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவனிச்சு பாருங்கள். ஓம் சரசக்னி ரூபி அக்னி யுச்சேரி சர்வ கிரகவாணி சர்வேஸ்வரி சுவதி நமா ஸ்வாஹா. ஓம் சரசக்னி ரூபி அக்னி யுச்சாரி சர்வ கிரகவாணி சர்வேஸ்வரி சுவதி நமா ஸ்வாஹா. இது வெள்ளி தாயத்தாகட்டும் தங்க தாயத்தில் போட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஐயா தங்க தாயத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் 11 நாள் 18 நாள் 21 நாள் 48 நாள் பூஜையில் வைக்க சொல்லியிருக்கீங்க. வெள்ளி தாயத்தை அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக வெள்ளி தாயத்தாக இருந்தாலும் நீங்கள் இல்லை இதை 1008 முறை சொல்லிவிட்டு கூட நீங்கள் கழுத்தில் போடலாம். இல்லை நானும் ஒரு 11 நாள் 18 நாள் இல்லை ஒரு 21 நாளோ 48 நாளோ பூஜை வச்சு தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி கழுத்தில் போட்டுக்கிறேன், தாராளமாக போடுங்க, மிக சிறப்பாக வேலை செய்யும். இல்லை நான் கழுத்தில் போட்டதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாமா, தாராளமாக சொல்லுங்கள், அதிகப்படியான நன்மைகள் விளையும். சரிங்களா? அனைவரும் சர்வ நலமும் வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக அனைத்து செல்வங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ மகாபத்ரகாளி பிரத்யங்கிரா தேவியிடம் வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.